வச்சுட்டீங்கன்னா 1 2 1 2 ரெண்டு கிட்ட 1 2 ரைட் லெஃப்ட் லுக் ஃபுல்லாகவே வைக்கணும். இதுக்கு இந்த பக்கம் பார்க்கணும், மறுபடியும் அடுத்து இந்த பக்கம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்க்கணுமா 1 2 1 2 கரெக்ட். கால் பேக் வச்சுக்கணும். கால் வந்து 1 2 வச்சாலும் ஓகே, ஸ்ட்ரெயிட்டில் வச்சாலும் ஓகே, 1 2 வச்சாலும் ஓகே, 1 2 சும்மா. அடுத்து போகும்போது 3 4 விரும்பினா 3 4 ஃபஸ்ட்டு மட்டும் ஹேண்ட் வச்சுக்கோங்க. 5 6 7 8 1 2 அப்படியே 3 4 கையோட போயிடலாமா 3 4 போயிடலாம். அப்படின்னா 3 3 4 ஓகே. இங்கே எப்படி தலைக்கிட்ட வச்சுருக்கோம், இங்கே லெக் கிராஸ் பண்ணும்போது 3 4 ஒரு கையா 1 2 சூப்பர் வச்சுக்கணும். ரைட் அண்ட் லெஃப்ட் சரியா 5 6 after look right 5 6 7 8 right left 1 2 3 4 1 2 3 4 3 4 1 2 3 4 அது ஒரே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கரெக்டாக வரும். இருக்கும். இது பண்ணும்போது இப்படியே வச்சுக்கணும், அடுத்து பண்ணும்போது இப்படி வச்சுக்கணும். ஓகேண்ணா, அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கும் 5 6 7 8 ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் 1 2 இது ஈஸி தான். 1 2 1 2 1 2 1 2 3 4 3 4 3 4 கை ஓப்பன் பண்ணி கால் ஓப்பன் பண்ணு 3 4 கால் கிட்ட வா இங்கே 3 4 3 4 கால் 3 4 ஃபர்ஸ்ட் 1 2 3 4 3 3 4 3 4 என்ன கால் நீட்டுமோ அதே கை ஓப்பன் ஞாபகம். லெஃப்ட் நீட்டுறோம், லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பன் 3 4 3 4 கரெக்ட். நல்லா 3 4 3 4 3 4 கரெக்ட். ரொம்ப இங்கே மறைஞ்சிக்காம கை கொஞ்சம் வெளியே இவ்வளோதான், இவ்வளோ வேணும். அது பண்ணி எனக்கு காதுகிட்ட போவேன், காதுகிட்ட போக நல்லா இருக்கு. இதுக்கு மட்டும்தான் 1 2 1 2 3 4 3 4 3 4 ஜம்பில் அது பண்ணுவாங்க. அந்த 1 2 3 4 சொல்லி காட்டுங்க. மறுபடி 1 2 3 4 கரெக்ட் தான். ஒரு கை மட்டும் முன்னாடி அதெல்லாம் மறுபடி 1 2 1 2 3 4 இது தனி கவுண்ட்ல வரணும், இது வேற கவுண்ட்ல வரணும். 1 2 3 4 1 2 3 4 அந்த டைமிங் வரும். ஸ்டார்டிங்ல ஸ்லோ பண்றீங்க, ஆரம்பிச்சீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அந்த ஒரு பீச் மட்டும். ஃபர்ஸ்ட் ரெண்டு செப்பரேட், அடுத்த ரெண்டு செப்பரேட். 3 4 அது கரெக்ட், அது கரெக்ட். 1 2 ஒரு டைமிங் வரும் சரியா. 1 2 1 2
3 4 பண்றீங்க அந்த 3 4 மட்டும் வரும் 3 4 கரெக்ட் 3 4 கரெக்ட் 3 4 இது பார்க்க முடியுமா இருக்கும் 5 6 7 8 right left head 1 2 இது இப்படி பண்ணுவாங்க தெரியுமா 1 2 1 2 1 ரெண்டுத்துக்குமே ஒரு ஈவன் பவர் வச்சுக்கணும் இதுல மட்டும் விட்டக்கூடாது இது மட்டும் இருக்கக்கூடாது இப்படி பண்ணுவாங்க 1 2 இதுல என்ன பவர் வருதோ அதே பவர் கீழே போயிடும் 1 2 3 4 8 1 2 1 2 அந்த வானோ தெரியாது ஃபாஸ்டா இருக்குல்ல அது இது 5 ஆசிட்டிங்க 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 கரெக்ட் டவுட் இல்லாம டவுட் இல்லாம அதுக்கு அதோட சேர்த்து பண்ணா 1 2 சூப்பர் இப்போ ப்ளஸ் இன்னும் ஃபாஸ்டா ஸ்பீடா இது ப்ராப்பரா அந்த வானோ தெரியாது இது ஸ்பீடா வரும் சவுண்ட்ல இன்னும் ஸ்பீடா செட்டிங்ல லைக் க்ளோஸ் பண்ணி ப்ராப்பரா ஹேண்டோட பிரிஸ்கா வரும் ரெண்டு கையுமே ஈவனா வரும் மேலே கீழே ரெண்டுமே ஈவனா வரும் ஒன்று மேலே போனால் ஒன்று கீழே அந்த அதே பொசிஷன்ல இன்னும் உட்காந்துக்கலாம்னா ரெடியா ரெடி 1 2 கை தப்புல உட்காந்தா கரெக்ட் மறுபடியும் ரெடி 1 2 இல்லையா அந்த ரெண்டுமே ஒரு கை போகும்போது இந்த கைக்கும் அதே பொசிஷன்ல வரணும் ஆரம்பிக்கும் போது ரைட் தான் மேலே ஆனால் ரெண்டுமே ரைட் மேலே போகுது லெஃப்ட் கீழே போகணும்ல 1 2 1 2 3 4 5 6 7 8 அந்த பீஸ் புரிஞ்சிச்சுட்டா உங்களுக்கு வச்சுட்டா பண்ணணுமா உட்காருங்க ஏன் டைலாக் அண்ணன் வராதுனால டைலாக் அண்ணா வந்து அவனை குத்திக்கிட்டே இருப்பேன் உங்களை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க அப்படின்னா நான் ரெடி 1 2 3 4 5 6 7 8 இப்படி தான் முடிச்சோம் இப்படி இருக்கும் இங்கேருந்து 1 2 3 4 எப்படி 4 இங்கே எப்படி 2 கவுண்ட் ஜம்ப் கொடுத்தோம்னா அதே மாதிரி இங்கே 2 கவுண்ட் ஸோ அது ஒரு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா இதை முடிச்சோம் இதுக்கு உங்களுக்கு தெரியும் அடுத்து ஒன்றும் இல்லை 1 2 ஒரு ஓப்பன் ஜம்போட ஒரு க்ளோஸ் ஒரு ஜம்ப் வரும் இப்போ அப்படியே காலை கிக்கு கை மேலே
இது வரைக்கும் ஈஸி. அதுக்கப்புறம் ரெண்டு கவுண்ட் நார்மல், மூணாவது கவுண்ட் வந்து அதை மாற்றி கையோட புஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். கை மாற்றிக்கல. கரெக்ட். 1 2 3 4. கரெக்ட். அது எப்படின்னா ஒரு சஃபல் ஆகி வர மாதிரி இருக்கும். இதில் பவுன்ஸ் பண்ணி அதில் மாற்றிக்கணும். ரெண்டு நார்மல் டாக். அவ்வளோதான், அது மட்டும். ரெடி? காலை எடுத்து போடணும். எடுத்து போடணும்னா இது தூக்கணும், லிஃப்ட் பண்ணணும். கரெக்டாக சின்னதாக இருக்கு, பெருசாக பண்ணணும். அந்த ஆக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். எப்படி பண்ணணும்? ரெடி? ரெடி 1 2. அது பண்ணலையே. ஒரு புஷ் கொடுத்து வரணும்ல. ரெடி? ரெடி 1 2. அந்த இது வரணும். இதில் கொடுக்குறது இதில் வரணும். இது கொடுத்து இதில் வரணும். அதே தான் நீங்கள் பண்ணுறது தான். இது பாருங்க, இது ரெண்டு. கரெக்ட் கரெக்ட். இதுக்கப்புறம் இது வந்து முடிச்சோம். கரெக்ட். நான் அவ்வளோ நீங்கள் பண்ண தானே, அதை நான் பெருசாக பண்ண, நீங்கள் சின்னதாக பண்ணி. நீங்கள் சின்னதாக இந்த காலை சேஞ்ச் பண்ணிடுறீங்க. அது புஷ் கொடுத்து அந்த காலை தூக்குற மாதிரி இருக்கணும். இந்த காலை பெருசாக லிஃப்ட் பண்ண, ஹைட் பண்ணா கையோட பண்ணு. புஷ் பண்ணணும். ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் பண்ணணும். கரெக்டு தான். நீங்கள் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த இதில் காலோட தூக்க மாட்டீங்க. ரைட் ரைட். இது ஓகே. ஒரு ஒரு உந்துதல், ஒரு ஒரு அழுத்த அழுத்திட்டு போகல, இன்னும் நல்லா நடத்தும். அப்போ தான் அது பெருசாக தெரியும். ஆக்சுவலாக பண்ணுறது சின்னது தானே, சின்ன விஷயம் தான், அது பெருசாக காட்டும். சரி, அது ஓகே. எழுத பண்ணுங்க, முதல்ல பண்ணுங்க. இது முடிச்சு ஃபைன் பண்ணிங்க. ஃபைன் பண்ணிங்க. 8. ஓகே. 1 2 3 4 4 5 6 7. அது டேரக்டாக போயிட்டீங்க. அந்த புஷ் கொடுக்காம போயிட்டீங்க. 5 6 7. இல்லை நீங்கள் எல்லாத்துக்குமே புஷ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு தான். அடுத்து அதில் கொடுக்குங்கள. நான் எப்படி பண்ணுறேன்? ஒன்றும் இல்லைண்ணா, டைமிங் இருக்கு பாருங்க. அது லேண்டிங் ஒரு டைமிங். நல்லா வாய்ப்பு, நல்லா வாய்ப்பு. அதான் கையோட ஆக்ஷனோட. சரி, ஓகே. இதுதான் எக்ஸாம். சரிதான். என்ன வீடியோவில் நான் பண்ணும்போது பேசுகிறேன். பண்ணது கரெக்ட். கை பாரு.
சேர்ந்து ஒரு